எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆஃபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ 2 நாள் தான் ஆஃபர் இருக்கும். அந்த ஆஃபர் டீட்டெயில் எதுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் ஸ்க்ரோலிங்லேயே இந்த வீடியோவில் வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஃபர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸை ஒரு தடவை நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். 17th அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவின் கீழ் சித்த மருத்துவ பல்கலைக்கழகமானது எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் சென்னை. பூபேந்திர படேல் எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவி வகிக்கிறார்? ஆன்சர் குஜராத் மாநிலம். உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடு உச்சவரம்பை எத்தனை சதவீதமாக நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 50% நிர்ணயித்துள்ளது. கூட்டு இருதரப்பு கடல்சார் பயிற்சியான சமுத்திர சக்தி 2025 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் விசாகப்பட்டினத்தில். ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசை 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 85ஆம் இடம். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது? ஆன்சர் 2 phase, 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. புர்கா அணிந்து வரும் பெண் வாக்காளர்களை உறுதி செய்ய நடத்தப்படும் சோதனை எந்த ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1994ஆம் ஆண்டிலிருந்து. தமிழகத்தில் கடன் எத்தனை கோடியாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 9,29,956 கோடி. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஜூலை 15ஆம் தேதி 2025. வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் அக்டோபர் 16ஆம் தேதி. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். 18th அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேயோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு மெனோபாஸ் டே, அதாவது உலக மெனோபாஸ் தினம். மெனோபாஸ் அப்படின்னா என்னன்னா இந்த மாதவிடாய் நிறுத்தம், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது பெண்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ வயது ஒரு 45லேருந்து 55 வயது உள்ள பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மெனோபாஸ் நிலையை அடைவாங்க. அதாவது மாதவிடாய் நிறுத்தமானது ஏற்படும். ஸோ அந்த மாதவிடாய் நிறுத்தம், இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது பெண்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இது குறித்த விழிப்புணர்வு பெண்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டே ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்றோம். எப்போ அப்படின்னா அக்டோபர் 18ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படிங்கிறதான் இந்த உலக மெனோபாஸ் தினத்திற்கான தீம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நேஷனல் டாபிக்ல தேசிய சமூக உதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1995 தான் இந்த தேசிய சமூக உதவி திட்டம், அதாவது நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இதை ஷார்ட்டா வந்து உங்களுக்கு NSAP அப்படின்னும் கேட்கலாம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம்லாம் இப்போ எக்ஸாம்ல அடிக்கடி வருது ஸ்கீமோட நேம். ஸோ அதை ஷார்ட் ஃபார்மும் பார்க்கணும், ஃபுல் ஃபார்மும் பார்க்கணும், தமிழ் நேமும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ங்கிறது எப்படி உருவானது அப்படின்னா இந்தியன் அரசியலமைப்பு, அதாவது இந்திய அரசியலமைப்பு, அதாவது கான்ஸ்டிடியூன்சி இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா DPSP, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது அரசுக்கான நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அடிப்படை உரிமைகள், அரசுக்கான நெறிமுறை கோட்பாடுகள், அடிப்படை கடமைகள்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்புல இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இப்போ இந்த DPSPல கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டிகல் 41 அரசமைப்பு சட்டப்பிரிவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து வேலையின்மை காரணமாகவோ அல்லது முதுமை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அல்லது மாற்றுத்திறனாளியா இருக்காங்க, விடோவா இருக்காங்க, கணவனை இழந்த பெண்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 41 வந்து கூறுது. ஸோ இதை நிறைவேற்றும் வகையில தான் இந்த தேசிய சமூக உதவி திட்டம் 1995 ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆகஸ்ட் மந்த், மத்திய அரசு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நிதி அளிக்கக்கூடிய ஒரு திட்டம். 100% மத்திய அரசுனால தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது. ஸோ NSAP, நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 திட்டம் பார்ப்போம். அது என்னென்ன அப்படின்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். நான் முன்னாடி சொன்னபோது என்ன சொன்னேன், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் விதவைகள், இவங்களுக்காக தான் இந்த ஸ்கீமே.
அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ இந்திரா காந்தி தேசிய முதியோர்கள் ஓய்வூதிய திட்டம், அப்புறம் இந்திரா காந்தி தேசிய விதவைகள் ஓய்வூதிய திட்டம், விடோ பென்ஷன் ஸ்கீம், அப்புறம் இந்திரா காந்தி நேஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான பென்ஷன் ஸ்கீம், நேஷனல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம், அதாவது தேசிய குடும்ப நல திட்டம். இந்த ஒரு 4 திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 4 திட்டமும் அதுக்குள்ளே தான் வருது, தேசிய சமூக உதவி திட்டத்துக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் முதியவர்கள் பயன்பெறலாம். அதுக்கு ஏஜ் எவ்வளோ ஏஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ 60 வயசு 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களாக இருக்காங்கன்னா அவங்க இந்த ஸ்கீமில் பயன்பெற முடியும். 60லேருந்து 79 வயதுள்ள முதியவர்களுக்கு மாதம் 200 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்குது. 80 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம். ஸோ கணவனை இழந்த பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பயன்பெறுவதற்காக தான் இந்த ஸ்கீம். ஒரு 40க்கு மேற்பட்ட வயது உள்ள விதவை பெண்கள் இந்த ஸ்கீம்ல வந்து பயன்பெற முடியும். அவங்களுக்கு மந்த்லி 300 ருபீஸ் கொடுப்பாங்க. 80 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அடுத்து இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய திட்டம். இதில் தகுதி பெறக்கூடிய வயது 18 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருக்கணும். அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கணும். அது எப்படின்னா 80% அதிகமான டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னா அவங்க இந்த ஸ்கீம்ல பயன்பெற முடியும். 300 ரூபாய் மந்த்லி கொடுக்குறாங்க. 80 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 500 ருபீஸ் கொடுக்குறாங்க அந்த மாற்றுத்திறனாளிக்கு. தேசிய குடும்ப நலத்திட்டம், நேஷனல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம். இது என்னன்னா, ஒரு குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு முறை 20,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த ஸ்கீம்ல. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். 15வது நிதிக்குழுவில் தமிழகத்துக்கான நிதி பகிர்வு. ஆன்சர் 4.79%. ஸோ 15வது நிதிக்குழுவோட தலைவர் வந்து NK சிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த NK சிங் எவ்வளோ பரிந்துரை அளிச்சிருப்பாரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 41%. மத்திய அரசுக்கு வரக்கூடிய மொத்த வரி வருவாயில 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வந்து 4%, அதாவது எக்ஸாக்டா சொன்னோம்னா 4.07% வந்து வழங்குது இந்த 15வது நிதிக்குழுவின் படி. ஸோ இதனால நமக்கு நிதி நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம மாநில அரசு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கடன் பற்றி நம்ம எஸ்டர்டே கிளாஸில் தான் பார்த்துருப்போம். ஒரு 9 லட்சம் கோடி கிட்ட நமக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிதி பகிர்வு அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாட்டுக்கு 4% தான் கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க, நிதியமைச்சர், தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர். ஸோ நிதி பகிர்வில் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிச்சிருப்பாங்க. 15வது நிதிக்குழு தமிழகத்துக்கான நிதி பகிர்வா 4.079% தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு மொத்த மக்கள் தொகையில 6% பங்களிக்குது. மொத்த மக்கள் தொகையில 6.124% பங்களிக்குது. பொருளாதார வளர்ச்சி நம்ம இந்தியா தமிழ்நாடு எவ்வளவு எட்டிருக்கு கடந்த நிதியாண்டுல 11.19% பொருளாதார வளர்ச்சி எட்டிருக்கு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வு அப்படிங்கிறது 4% தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க. அடுத்ததான் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உணவுப் பொருட்கள் மீது டேஷ் வார்த்தையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ORS. ஸோ ORS கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக அந்த சம்மர் டைம்ல படிச்சிருப்போம். ஏன்னா உடல்ல வந்து நீர் இழப்பு ஏற்படுது, அதை சரி பண்றதுக்காக ORS கரைசல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த ORS அப்படிங்கிற வார்த்தையை உணவுப் பொருட்கள் மீது நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கான்? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தர மேம்பாட்டு அமைப்பான FSSAI தான் இதை அறிவிச்சிருக்கு. ஸோ உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு இயற்றிருப்பாங்க. உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு சட்டம் 2006ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அதன்படி FSSAI என்ன சொல்றாங்க அப்படின்னா, உணவுப் பொருட்களுடைய லேபிள் அப்புறம் விளம்பரங்கள்ல ORS அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. ORS அப்படின்னா என்னன்னா, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்,
அதாவது வாய் வழியாக நம்ம ஒரு குடிக்கக்கூடிய ஒரு கரைசல். ஓஆர்எஸ் அப்படிங்கிறது ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், நீங்கள் அதை ஒரு மிதமான நீரில் கலந்து குடிக்கலாம். ஸோ அதுக்கான தான் இந்த ஓஆர்எஸ்ங்கிறது, வாய் வழி நீர் சத்து ஊட்ட திரவம். இது குடிக்கும்போது உங்களுக்கு நீர் சத்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நிறைய பாதிப்புகள்லேருந்து பாதுகாப்பதற்காக மனித உயிரை காப்பாற்றுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது எப்போ நிறுவப்பட்டது? 2008 செப்டம்பர் 5 தொடங்கப்பட்டிருக்கு. ஹெட் குவார்ட்டர் வந்து புதுடெல்லியில் இருக்கு. இதோட தலைமை செயல் அதிகாரியாக ரஜித் புன்ஹானி வந்து இருக்காரு. இதை நிர்வகிக்கக்கூடிய மினிஸ்ட்ரி அமைச்சகம் எது அப்படின்னா மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தான் இதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரியா இருக்கு. அடுத்ததான் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பாருங்க, 4th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது ஒன்று. ஆணவ கொலைகளை தடுக்க தமிழ்நாடு அரசு புதிய சட்டம் இயற்ற பரிந்துரை அளிக்க யாருடைய தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட உள்ளது? ஆணவ கொலை அப்படின்னா என்ன? இப்போ ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களே அந்த குடும்ப உறுப்பினரை வந்து கொல்றது. எதன் காரணமாக கொல்றாங்க அப்படின்னா ஆணவத்தின் காரணம். அதாவது அந்த குடும்பம் வந்து இருக்கு, அவங்களோட கௌரவம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப உறுப்பினர் வந்து வேறு ஜாதியை சேர்ந்த ஒரு ஆளை கல்யாணம் பண்றாங்க, இல்லைன்னா விவாகரத்தை பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது நடக்குது. ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு குடும்ப உறுப்பினரை வந்து கௌரவத்துக்காக கொல்றது தான் ஆணவ கொலை அப்படின்னு சொல்றோம். இந்த ஆணவ கொலையை தடுக்கிறதுக்காக சட்டத்தை தமிழ்நாடு இயற்ற போவதாக சொல்லியிருக்காங்க. அதை இயற்றுவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைகளை வழங்குவதற்காக KN பாஷா அவர் தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அதனாலதான் இதை கொஸ்டினை பார்க்குறோம். ஸோ KN பாஷா தலைமையில இப்போ ஹானர் கில்லிங்ஸ், ஆணவ கொலை நடக்குது இல்லையா, ஆணவ கொலை, ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக சட்டம் இயற்றுவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த KN பாஷா அவர் வந்து யாருன்னா ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தான் KN பாஷா. அவருடைய தலைமையில தான் இப்போ இந்த ஆணையமானது அமைக்க போறாங்க. ஸோ ஆதிக்கத்தோட அடையாளமாக கருதப்படக்கூடிய காலனி அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த ஒரு ஆவணங்கள்லையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நீக்கியிருக்காங்க ரீசெண்டா. இப்போ இந்த தீண்டாமை, அதே மாதிரி இந்த ஜாதி வேறுபாடு நடக்குது இல்லையா, இதெல்லாம் குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய முன்னெடுப்புகளை செய்யறாங்க. அதோட ஒரு பகுதியாக ஆவணங்கள்ல காலனி அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ரீசெண்டா பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் காலேஜஸ்லோட நேம், அந்த பள்ளி கல்லூரிகளோட பெயர்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி பெயர்கள் இடம்பெறுது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஜாதி அடையாளத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரை வந்து மாத்திருக்காங்க, அந்த ஹாஸ்டல்ஸோட நேமெல்லாம். அடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஜாதி பெயரில் வந்து ஃபைனலாக வந்து இன் அப்படின்னு முடியுதுன்னா மரியாதை நிமித்தமா இர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விகுதியை மாற்றி இருக்காங்க. இன் அப்படிங்கிற முடியக்கூடிய அந்த ஜாதி பெயர்களோட விகுதியை இப்போ என்ன மாற்றிருக்காங்க? இர் விகுதியா மாற்றிருக்காங்க. ரீசன் நியூஸ். மாநில கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக குழு முருகேசன் தலைமையில் அமைக்கப்பட்டது. இது ஒரு 14 பேர் கொண்ட குழு. அடுத்த பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலையை குறைக்கிறதுக்காக வினித் ஜோஷி தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அரசு பணியாளர்கள் தேர்வு முறையில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக GM அக்பர் அலி தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. மாநில உரிமைகளை மீட்கிறதுக்காக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஜோசப் குரியன் அவர் தலைமையில ஒரு உயர்நிலை குழுவை அமைச்சிருக்காங்க. அடுத்ததான் அப்பாயின்மெண்ட்ஸ். ஐக்கிய நாடுகள் சபையின் ஆசியா மற்றும் பசிபிக் உலகளாவிய புவிசார் தகவல் மேலாண்மை பிராந்திய குழுவின் இணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஹிதேஷ் குமார் எஸ் மக்வானா. ஸோ ஹிதேஷ் குமார் எஸ் மக்வானா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. கொரியாலேருந்து ஒருத்தரும் இணை தலைவராக சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேர் வந்து தலைவராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் ஆசியா மற்றும் பசிபிக் உலகளாவிய புவிசார் தகவல் மேலாண்மை பிராந்திய குழுவுடைய தலைவராக ஹிதேஷ் குமார் எஸ் மக்வானாவை தேர்வு செஞ்சிருக்காங்க. அதே டைம்ல கொரியாலேருந்து ஒரு நபரும் தேர்வு செஞ்சிருக்காங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னா ஊசுக்சோ. இவர் கொரியாவை சேர்ந்தவர். 2 பேரும் தலைவராக சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எத்தனை வருஷத்துக்கு இந்த பொறுப்புல இருப்பாங்க அப்படின்னா 3 இயர்ஸ். இந்த வருஷம் 2025லேருந்து 2028 வரைக்கும் 3 இயர்ஸ்க்கு இருப்பாங்க. நம்ம லாஸ்ட் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லிட்டு இதோட உறுப்பினராக இந்தியா வந்து இப்போ தேர்வு செஞ்சுருக்காங்க. அனதர் ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம்.
அவங்க எத்தனையாவது முறையாக இந்தியா இதோட உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நாசிக்கில் தேஜஸ் MK-1A இலகுரக போர் விமானங்களின் உற்பத்தியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ராஜ்நாத் சிங். ஸோ பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக்ல தேஜஸ் MK-1A இலகுரக போர் விமானத்துடைய உற்பத்தியை தொடங்கி வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, மகாராஷ்டிரால நாசிக்ல ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், HAL சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம். அந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் வந்து இப்போ இந்த தேஜஸ் MK-1A போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கான ஒரு பிரிவை அமைச்சிருக்காங்க. அந்த உற்பத்தி பிரிவை இப்போ தொடங்கியிருக்காங்க நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். ஸோ அதன்படி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 தேஜஸ் இலகுரக போர் விமானங்களை வந்து தயாரிக்க போவதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து எல்லாமே உள்நாட்டை தயாரிக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பாதுகாப்பு தளவாடங்களும் உள்நாட்டிலே தயாரிக்கிறது ஒரு 100% உள்நாட்டிலே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன்படி இப்போ நம்ம ராணுவ தளவாட ஏற்றுமதி, நம்ம நாட்டில் உற்பத்தி செஞ்ச தளவாடங்களுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது இப்போ 25,000 கோடியை வந்து எட்டியிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு இதை வந்து அடைஞ்சிருக்கோம் நம்ம. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ். 7th கொஸ்டின். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் எந்த ஆண்டுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? ஏற்கனவே பார்த்தது தான். 2027ஆம் ஆண்டுக்குள்ள ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறதுக்கு இஸ்ரோ திட்டமிட்டு இருக்கு. 2027க்குள்ள நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து தெரிவிச்சிருக்கு. இஸ்ரோவோட தலைவராக யார் இருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கன்னியாகுமரியை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து முதன்முறையாக விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புவதற்கான ஒரு திட்டம் தான் ககன்யான் திட்டம். இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு செல்லக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் ககானட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு பெண் ரோபோவும் அனுப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இது ப்ரீவியஸா நடந்த எக்ஸாம்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒரு 3 விண்வெளி வீரர்களை நம்ம பூமியிலேருந்து, இதான் பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவுக்கு அனுப்பி விண்கலம் மூலமாக அனுப்பி அங்கே நிலைநிறுத்தி ஒரு 3 நாட்களுக்கு அங்கே தங்கி இருந்து அந்த விண்வெளி வீரர்கள் ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்கள பூமிக்கு பத்திரமாக அழைத்து வருவதுதான் என்ன ஸ்கீம், என்ன திட்டம், இந்த ககன்யான் மிஷன் அப்படிங்கிறத. ஸோ இது வந்து 2027க்குள்ள செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவோட தலைவர் வி நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக நிறைய சோதனைகளும் நடத்திட்டு வராங்க. விகாஸ் என்ஜின், கிரியோஜெனிக் என்ஜின், ஏன்னா அந்த ராக்கெட்ல யூஸ் பண்ற இன்ஜின் தான் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்து இப்போ 3 ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் சோதனையானது மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உலக அளவில் வர்த்தக ரீதியில செயற்கைக்கோள்களை அனுப்புறதுல இந்தியாவுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 2% இருக்கு. விண்வெளிக்கு ராக்கெட்டுகளை வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுல நம்ம இந்தியாவுடைய பங்களிப்பு எவ்வளோ %? 2% இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ராக்கெட் மூலமா ஒரு 10,000 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள்களை எடுத்து செல்ல முடியும். ஆனால் 40,000 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள்களை எடுத்து செல்வதற்கான ராக்கெட்டை இப்போதான் தயாரிக்கிறாங்க நம்ம இந்தியா. இந்த ககன்யான் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 80,000 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்கான ராக்கெட் வந்து வேணும், அதை தயாரிக்கணும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரோ தலைவர் வி நாராயணன். அடுத்ததா ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கிரீஸ்ல நடைபெறும் ஷாட்கன் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் ஜொரோவர் சிங் சாந்து டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் வெண்கலம். ஸோ பிரான்ஸ் மெடலை தான் இந்த ஜொரோவர் சிங் சாந்து அவர்கள் இப்போ கிரீஸில் நடைபெறக்கூடிய ஷாட்கன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க, வெண்கல பதக்கம். இவர் தான் அந்த ஜொரோவர் சிங் சாந்து. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ கிரீஸில் நடைபெற்ற உலக ஷாட்கன் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியனாக இருக்காரு. அதாவது சாம்பியனில் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பிரிவில் அப்படின்னா, ஆடவர் ட்ராப் பிரிவில் தான் இவர் இந்த வெண்கல பதக்கத்தை வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் மகளிருக்கான சென்னை ஓப்பன் டென்னிஸ் போட்டியுடைய 2nd எடிஷன் 2வது பதிப்பு அக்டோபர் 27லேருந்து நவம்பர் 2 வரைக்கும் நடைபெற இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் 9வது கொஸ்டின். 5வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ராஜஸ்தான்.
ராஜஸ்தான்ல தான் இப்போ கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸோட 5th எடிஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நகரங்கள் கிட்ட வந்து இந்த போட்டியை வந்து நடத்துகிறாங்க. அதாவது ஜெய்ப்பூர், அஜ்மீர், உதய்பூர், ஜோத்பூர், பிகானர், கோட்டா, பரத்பூர் சொல்லிட்டு ஒரு 7 நகரங்களில் நவம்பர் 24லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் இந்த கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு போட்டியோட 5வது பதிப்பு நடைபெற இருக்கு ராஜஸ்தானில். அடுத்த ஸ்போர்ட்ஸ் தான். ஆடவருக்கான 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் அனைத்தும். ஸோ நெக்ஸ்ட் இயர் 2026ல் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. லாஸ்டா 2022ல நடந்ததுன்னு பார்த்துருப்போம். அதில் வந்து அர்ஜென்டினா சாம்பியன் ஆனது அப்படின்னும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ 4 இயர்ஸ் கழிச்சு, ஏன்னா 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இந்த போட்டி நடத்தப்படுது. இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறமா 2026 நெக்ஸ்ட் இயர்ல நடக்க போகுது. இந்த போட்டி எங்கெங்க நடக்க போகுது அப்படின்னா 3 நாடுகள்ல, கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா, இந்த 3 நாடுகள்ல நடக்க போகுது. ஸோ உலக கால்பந்து போட்டி. ஸோ இது 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்குது. இந்த வருஷம் நடக்க போகிறது 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி மெக்சிகோ, அமெரிக்கா, கனடாவில் நடக்க போகுது. அங்கே உள்ள ஒரு 16 நகரங்களில் இந்த போட்டி ஜூன் 11லேருந்து ஜூலை 19 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஷார்ட் நியூஸ். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கும் இத்தாலிக்கும் இடையிலான இலக்கியம் அப்புறம் கலாச்சார பரிமாற்றம் தொடர்பாக ஜெர்மனியோடைய பிராங்க்பர்ட் சர்வதேச புத்தக திருவிழாவில் ஒரு ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர படேல் அவர்களோட தலைமையிலான அமைச்சரவையில் இப்போ புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸில் தான் அந்த அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாங்க. இந்த குஜராத் மாநில சட்டப்பேரவையானது என்ன பண்ணுது, விரிவாக்கம் போறதா சொல்லியிருப்போம் அமைச்சரவைன்னு சொல்லிட்டு. ஸோ அதன்படி இப்போ 24 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அதில் 6 பேர் வந்து ஏற்கனவே உள்ள அமைச்சர்கள், நெக்ஸ்ட் 15 பேர் வந்து புதிய முகங்கள் சொல்லியிருக்காங்க. குஜராத் சட்டப்பேரவை அப்படிங்கிறது 182 உறுப்பினர்களை கொண்டது. அடுத்ததா கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி தீபாவளி ஆஃபர் அப்படிங்கிறது நாளைக்கு 4 மறுநாள் 2 நாள் மட்டும் ஆஃபர் போட்டிருப்போம் தீபாவளி ஆஃபர். அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹோல் பேட்ச்க்கான ஃபீஸ் 850, 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் 400, சப்ஸ்கிரிப்ஷன் 600 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபீஸ். அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவில் ஸ்க்ரோலிங்லவே நம்ம கொடுத்துருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய சமூக உதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1995ஆம் ஆண்டு. 15வது நிதிக்குழுவில் தமிழகத்தின் நிதி பகிர்வு. ஆன்சர் 4.79%. உணவுப் பொருட்கள் மீது டேஷ் வார்த்தையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ORS. ஆணவ கொலையை தடுக்க தமிழ்நாடு அரசு புதிய சட்டம் இயற்ற பரிந்துரை அளிக்க யாருடைய தலைமையில் ஆணையம் அமைக்க உள்ளது? ஆன்சர் KN பாஷா. ஐக்கிய நாடுகள் சபையின் ஆசியா மற்றும் பசிபிக் உலகளாவிய புவிசார் தகவல் மேலாண்மை பிராந்திய குழுவின் இணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஹிதேஷ் குமார் எஸ் மக்வானா. நாசிக்கில் தேஜஸ் MK-1A இலகுரக போர் விமானங்களின் உற்பத்தியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ராஜ்நாத் சிங். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் எந்த ஆண்டுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2027ஆம் ஆண்டுக்குள். கிரீஸில் நடைபெறும் ஷாட் கன் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் ஜோராவர் சிங் சாந்து டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் வெண்கல பதக்கம். 5வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ராஜஸ்தான். 10வது கேள்வி, ஆடவருக்கான 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் 4 அனைத்தும், கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.